அந்த வீட்டு குழந்த மேலே வரும் அந்த குடம். அந்த செய்வி எடுக்கிறப்ப ஒரு குழந்த மேலே குடத்தை தூக்கி வைக்கிற மாதிரி வைக்கிற பண்ணேன். அந்த அதுக்குன்னு உண்டான ஆள் ஒரு பெண் குழந்தை வந்து அந்த குடத்தை தூக்கிறதுக்கு நான் உத்தரவு வந்துருச்சா குழந்தை எல்லாமே ஜெயமாக்கி கொடுக்கண்டா குழந்தை. அந்த பாக்கியம் அந்த குழந்தை தான் அந்த குடத்தை தூக்கும். என் குழந்தை தூக்குன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. இங்கே நடக்கிற அதிசயம் இதுதான். சரியா? சரி. ஆமாம். எனக்கா பொங்கல் வச்சா எந்த வரையெல்லாம் வச்சிருக்கிறேன். உடம்புல கொஞ்சோண்டு பிரச்சனை இருக்குது, அதையும் தீர்த்து கொடுக்குறேம்மா. ஆமா குட்டி குட்டி போட வந்து கும்பிடு. கூடிய சீக்கிரத்தில் ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குதா போடணுங்க. என்னம்மா மனக்குழப்பம் உனக்கு? சரி, அப்படி எது இருந்தாலும் அங்கே வேண்டிக்க. ஒரு குழப்பத்தோடு இருக்கிறேன், அந்த குழப்பத்தையும் தீர்த்து கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே சபையில் ஒன்றால் சொல்ல முடியல, அவ்வளோதான் விஷயம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்ல மாதிரியே பண்ணி கொடுத்துடலாங்க. எல்லாமே அதை வந்து அங்கேயே அரைச்சி அந்த உருண்டையை வாங்கிட்டு வந்து அதை வச்சு பண்ணுறதுக்கு ஒன்று ஏற்பாடு செஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து ஐயருங்க ஒரு சரிங்களா, ஐயருங்க வந்து பண்ணி கொடுத்துன்னா எங்களுக்கு வந்து அதை வச்சு பண்ணணுங்கிறத ஒரு பார்க்கணும். அதை வச்சு நம்ம வழியை வந்து அவங்க பின்பற்றுவாங்க, பின்பற்றணும். சரியா? அவங்க ஒரு பக்கம் இதை செஞ்சால் நம்ம அந்த வேலையை நம்ம செஞ்சு நீட்டாக பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் ஐயா நீங்கள் பண்ண போகிறீங்களா? இல்லை, ஐயருக்கு தான் ஏற்கனவே பார்த்து கிராமத்தில் பேசி அவருக்கு எவ்வளோன்றது அட்வான்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் என்ன லிஸ்ட்டு கொடுத்தாரு அந்த சாமான்லாம் ரெடி பண்ணி வாங்கிட்டு இன்னும் வாங்கலை, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அஷ்டபந்தம் வந்து இப்போ அவர் சொல்கிற மாதிரி கடையில் தான் அதுதான் எழுதியிருப்பார் சீட்டில் பார்த்தா. இப்போ நம்ம ஏதாவது நீங்கள் செய்து கொடுக்குறோன்னு சொன்னோம்னா அது என்ன எப்படி செய்து கொடுத்தா உங்கள் கையால் வந்து இருக்குமில்ல.